Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மலை எனவா, வழியின் இருளிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் செய்த எல்லா விதமான காரியங்களுக்கு இறைவன் துணையாக இருந்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுளே, உமது கோவில் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகில் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியினால் நிறைந்துள்ளது என்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய இரக்கத்தை நிறைவாக பொழியக்கூடியவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தின் வழியாக நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கைகளோடு இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாம் ஜெபிப்போம். இந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. ஆதலால் பாவத்தின் அடிமைத்தலங்களில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புதிய பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 வரை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. திரும்ப கொடுப்பேன். ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமதை பேரே என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் மாட்சிமையும் வியத்தகு. உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை எப்போதும் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இரக்கமும் கனிவும் உடையவராக இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே 2 நிகழ்வுகளை நாம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்க கேட்டோம். தொழுகை கூடத்தின் தலைவர் அவருடைய மகள் இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியோடு இயேசுவிடத்திலே வந்து, நீர் என்னுடைய மகளை தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவாள், உயிர் பெறுவார் என்கின்ற நம்பிக்கையை அந்த நூற்றுவ தலைவர், அந்த தொழுகை கூட தலைவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அந்த நிகழ்வு 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட அந்த பெண்மணி இயேசுவை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக தொட்டு இயேசுனுடைய குணத்தை பெறக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக இந்த 2 நபர்களும் ஒரு புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வினுடைய மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 பகுதிகளையும் நாம் வாசிக்கிற போது ஒரு புது பிறப்பை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய நூலில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புது பிறப்பை இவர்கள் பெறுகிறார்கள் என்றால், ஒருவர் உயிர் பெறக்கூடிய நபராக, இன்னொரு நபர் 12 ஆண்டுகளாக துன்பத்தில் தவித்த அந்த நபரை இயேசு புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 பெண்மணிகளும், இந்த சிறுமியும் பெண்மணியும் ஒரு புது வாழ்வை தங்களுடைய வாழ்வின் வழியாக, இந்த நிகழ்வுகள் வழியாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரே போன்ற நிகழ்வாக இருக்கலாம். இதைதான் ஜான் சோர்த் என்று சொல்லப்படக்கூடிய இறையலாளர் சொல்கிறார். இயேசு வழியில் செல்கிற போது வழியிலே ஒரு புதுமையை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுனுடைய வல்லமை எல்லா இடங்களிலும் பரவக்கூடியதாக இருக்கிறது. இயேசு செயல்பாடு எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஜான் சோரத் தன்னுடைய நூலிலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வுகள் ஒரே நிகழ்வு போன்று இருக்கலாம். 2 விதமான குணப்படுத்துதல் நிகழ்வு, அல்லது இயேசு மகளே என்று அழைப்பது, இயேசு அந்த பெண்மணியை குணப்படுத்துவது, இப்படி பல்வேறு விதமான ஒரே நிகழ்வுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே ஒரு செய்தியை அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது.
தொழுகை கூடை தலைவர் வருகிறார் இயேசுவிடத்திலே, என்னுடைய மகள் இறந்து விட்டார், என்னுடைய மகளை நீர் தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவார் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தொட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அந்த தொழுகை கூட தலைவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 12 ஆண்டுகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறார், நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தொடுதல், இயேசுவை தொடுதல் என்கின்ற 2 விதமான நிகழ்வுகள் இந்த நற்செய்தி பகுதியில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை தொடுதல், அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன், இயேசுவை தொடுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த நூற்றுவ தலைவர், அந்த தொழுகை கூட தலைவர், என்னுடைய மகள் இறந்துவிட்டால் என்னுடைய மகளை வந்து தொடும், அந்த மகள் உயிர் பெற்று எழுவார் என்கின்ற நம்பிக்கை இயேசு தொடுதல், அதாவது இயேசு தொடுகிற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியிலே மத்தேயுனுடைய அழைப்பை நாம் வாசித்திருப்போம். மத்தேயுனுடைய அழைப்பிலே இயேசு மத்தேயுவை கண்டார், மத்தேயு இயேசுவை கண்டார் என்று சொல்லி நற்செய்தி சொல்லவில்லை, மாறாக மத்தேயுவை இயேசு கண்டார் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு இயேசு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மத்தேயுவை கண்ட பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்லக்கூடியவராக இருந்தார், பின்பற்றி வரக்கூடியவராக இருந்தார். இந்த மத்தேயு இயேசுவோடு வரக்கூடியவராக இருந்தார், புது வாழ்வை பெறக்கூடியவராக இருந்தார். இந்த பெண்மணி நான் இயேசுடைய நுனியை, அவருடைய துணியின் நுனியை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார், புது வாழ்வை பெறக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவை உற்று நோக்குகிறோமா, இயேசு நம்மை உற்று நோக்குகிறாரா என்கின்ற 2 விதமான சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழகாக தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நம்மை தொடக்கூடியவராக இருக்கிறார். எப்படி? நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்மை கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கின் வழியாக இயேசு நம்மை தொட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையிலும், நாம் இயேசுவை எப்படி தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம், இயேசு நம்மை தொட்டிருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக, அந்த திருமுழுக்கில் பெற்ற அந்த அருளை நாம் நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வின் வழியாக நாம் வாழ்கிற போது இயேசுவை நாம் தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற இந்த 2 விதமான சிந்தனைகளை தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 பகுதிகளையும் 2 விதமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்பிக்கை. இயேசு மீது கொண்டிருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த தொழுகை கூட தலைவர் பெறக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய மகளை வந்து தொடும், என்னுடைய மகள் குணம் பெறுவார், உயிர் பெறுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த பெண்மணி நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 நிகழ்விலும் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆழமான சிந்தனையாக நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு புதிய வாழ்வை இவர்கள் இருவரும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை என்றால், இறந்து கிடந்த அந்த பெண்மணியை இயேசு, அவள் உறங்குகிறார், நான் அவரை எழுப்பி விடுகிறேன் என்று சொல்லி இயேசு எழுப்பிவிடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு புது வாழ்வை அங்கு தரக்கூடியவராக இருக்கிறார். லாசர் இறந்து கிடக்கிற போது, அந்த கல்லறையில் 3 நாள் ஆகிவிட்ட போது இயேசு அந்த இடத்திற்கு சென்ற போது இயேசு இதே வார்த்தைகள் தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். லாசர் உறங்குகிறார், அவனை நான் எழுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அங்கு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். சாவு என்பது நிரந்தரம் அல்ல, மாறாக நாம் பாவம் செய்கிற போது நாம் இறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த ஊதாரி மனிதனுடைய ஓமையில நாம் பார்க்கிறோம். அந்த மகன் மீண்டும் வருகிற போது, என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி தந்தை சொல்லக்கூடிய அந்த வாக்கு லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்போது பாவம் செய்கிறோமோ அப்போது இறக்கக்கூடியவர்களாக ஆகிறோம். நாம் இறப்பது என்பது பாவத்தின் வழியாக தான் என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நபர், இந்த பெண்மணி புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் தங்களுடைய புது வாழ்வின் வழியாக அவர்கள் தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வின் வழியாக நாம் 3 விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று,
உங்கள் எல்லா சுமைகளையும் இயேசுவிடத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா விதமான சுமைகளையும் நாம் இயேசுவிடத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த தொழுகை கூட தலைவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய மகள் இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடனேயே அவர் தேடி வந்து இயேசுவிடத்திலே தன்னுடைய குறையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளே, என்னுடைய மகள் இறந்து விட்டால், ஆனால் என்னுடைய மகளை நீர் வந்து தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவார் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை, சுமைகளை இயேசுவிடத்திலே இறக்கி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி நமக்கு இதுதான் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் வழியாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சுமைகளை கடவுளிடத்திலே புலம்பல் வழியாக சொல்கிறோமா, அல்லது நம்முடைய சுமைகளை கடவுளிடத்திலே ஒரு நண்பரை போல பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதுதான் அவிலா தெரசால் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புனித அவிலா தெரசால், நான் இயேசுவோடு உரையாடக்கூடியவராக இருக்கிறேன். ஒரு நண்பரோடு எப்படி நான் உரையாட முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை இயேசுவிடத்தில் நான் செய்யக்கூடியவராக இருக்கிறேன். அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை கூட அவர் தன்னுடைய நூலிலே வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்கின்ற நூலிலே அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு முறை இல்லத்திலே அமர்ந்து அந்த அருள் சகோதரிகளுக்காக செபித்து கொண்டிருந்த போது, அன்றைய நாளிலே அவர்களுக்கு உணவில்லை, நான் எப்படி இந்த அருள் சகோதரிகளுக்கு உணவு தருவேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த போது கடவுளோடு உரையாடக்கூடியவராக இருக்கிறார். நீருடைய தந்தையாக இருக்கிறீர், எங்களுக்கு இந்த இல்லத்திற்கு இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது அவருடைய இல்லத்திலே அவர்களுக்கு தேவையான உணவு என்று கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நண்பர்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு உறவை புனித அவிலா தெரசால் தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நற்செய்தி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவிடத்திலே அருகே அண்டி வந்து, என்னுடைய மகள் இறந்து விட்டால் என்னுடைய மகளை நீ குணப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு நண்பரை போல உரையாடக்கூடியவராக இருக்கிறார். இன்று நம்முடைய சுமைகளை நாம் கடவுள் மத்தியிலே இறக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நேரங்களிலே நம்முடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்கிறோம். எப்படிப்பட்ட சுமைகளை இறக்கி வைக்கிறோம்? நம்முடைய புலம்பல் வழியாக அல்லது நம்முடைய அழுகையின் வழியாக நாம் இறக்கி வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. இயேசுவை நம்முடைய நண்பராக கொண்டு இயேசுவிடத்தில் நம்முடைய சுமைகளை நாம் சொல்கிற போது இயேசு நமக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு உடனடியாக அந்த தொழுகை கூட தலைவருடைய இல்லத்திற்கு கிளம்பி செல்லக்கூடியவராக இருக்கிறார். சுமைகளை நாம் இறக்கி வைக்கிற போது கடவுள் பல நேரங்களிலே நமக்கு நிறைவை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தெய்வீக தாமதங்கள் தெய்வீக மறுப்புகள் அல்ல. The divine delays are not divine denials. பல நேரங்களிலே நாம் கடவுளிடத்தில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறோம். நாம் இறக்கி வைக்கிற போது கடவுள் உடனடியாக நமக்கு அதை தர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பக்கூடியவர்களாக அல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த சுமையை நாம் கடவுளிடத்தில் இறக்கி வைத்து விட்டோம் என்றால் உடனடியாக கடவுள் எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆசை மிகவும் நியாயமானது. ஆனால் கடவுள் அதை நிதானமாக நமக்கு தேவையான நேரத்தில் தரக்கூடியவர். இன்று தொழுகை கூட தலைவர் இயேசுவிடத்திலே வந்து என்னுடைய மகளை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது இயேசு உடனடியாக செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வழியிலே ஒரு தடை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஜீசஸ் இஸ் நாட் டினையிங் பட் he is delaying. அந்த இடத்திலே இயேசு தொடர்ந்து செல்வதற்கு பதிலாக அந்த பெண்மணியை குணப்படுத்திவிட்டு அந்த சிறுமியினுடைய இல்லத்திற்கு இயேசு செல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே இன்று நாம் கடவுளிடத்தில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைத்த உடனேயே கடவுள் எனக்கு அதை உடனடியாக தர வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அல்ல, மாறாக கடவுள் நமக்கு எது தேவையோ அந்த தேவையான நேரத்தில் நமக்கு தேவையானதை தரக்கூடியதாக இருக்கிறார். இந்த தொழுகை கூட தலைவர் கேட்டதை இயேசு உடனடியாக தரவில்லை, மாறாக அது ஒரு கால தாமதமாகக்கூடியதாக இருக்கிறது. வழியில் ஒரு பெண்மணியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த பெண்ணை குணப்படுத்திவிட்டு அந்த சிறுமியை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இயேசுவிடத்திலே கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான காரியங்களை கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தி நமக்கு அதை தான்
முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. The divine delays are not divine denials. இயேசுனுடைய தாமதங்கள் தெய்வீக மறுப்புகள் அல்ல, மாறாக நமக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இறைவன் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பயப்படாதே, நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை இன்னாச்சு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை இறக்கி வைக்கிறோம், கடவுள் நமக்கு தாமதமாக தருகிறார். ஆனால் நம்மை ஒரு பயம் ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு இது கிடைக்குமோ அல்லது கிடைக்காதோ என்கின்ற ஒரு பயத்திலேயே நம்முடைய வாழ்வை நாம் பல நேரங்களிலே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இயேசு நமக்கு கற்றுத்தரவில்லை. இந்த சீடர்கள் இயேசு கடலில் தத்தளித்து கொண்டிருந்த போது, கப்பலில் அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்த போது, இயேசு அந்த சீடர்களிடத்தில் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடலை அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய வாழ்விலே உயிர்த்த பிறகு அந்த சீடர்கள் பயத்தில் இருந்தபோது, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் எல்லா இடங்களிலும் சென்று அச்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாக்கை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழந்த மக்களாக, பயந்து வாழும் மக்களாக, கடவுளிடத்திலே சொன்ன வேண்டுதல்கள் அல்லது தேவைகளை நான் சொல்லிவிட்டேன், கடவுள் எனக்கு நிதானமாக தருகிறார் என்கின்ற ஒரு காத்திருப்பு அல்லாத பயத்தோடு நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் இந்த ரட்சத்தின் வழியாக பயப்படாத ஒரு வாழ்வை நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு தைரியத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இயேசு இந்த ரட்சத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். இதுதான் 1 யோவான் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 4 நமக்கு அழகாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கை. உலகை வெல்வது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கொள்ளுகிற நம்பிக்கை, கடவுள் மீது கொள்ளுகிற நம்பிக்கை, கடவுள் நமக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார், நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் கடவுளோடு பகிர்ந்து கொள்கிற போது அந்த பகிர்வின் வழியாக கடவுள் நமக்கு நிறை வாழ்வை, மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய புதுமையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எசாயா அதிகாரம் 49 வசனங்கள் 23 சொல்கிறது, என்னை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். கடவுளை நம்புகிறவர்கள் எப்போதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். கடவுளோடு நாம் பகிர்ந்து கொள்கிற போது கடவுள் நமக்கு அதை நிறைவாக எப்படியாவது நமக்கு பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக, கடவுளிடமிருந்து பிறக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வெற்றியின் மக்களாக, உலகை வெல்லும் மக்களாக, நம்பிக்கையில் வளரும் மக்களாக வாழ வளர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துலகுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி உடலளவிலும் மனதளவிலும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.